அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மேக்ஸி கேப் வேன்களை மினி பேருந்துகளாக மாற்ற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். கிராமங்களில் பொது போக்குவரத்தை எளிமைப்படுத்த அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். தமிழக அரசின் சார்பில் தனியார் பங்களிப்போடு ஏற்கனவே மினி பேருந்துகள் திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மினி பேருந்துகள் இயக்கத்துல பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு மினி பேருந்துகளுக்கான அனுமதி என்பது எளிமைப்படுத்தப்பட்டு கடந்த சில மாதங்களாக இத்திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது கூடுதலாக மேக்ஸி கேப் வேன்கள் என்று சொல்லக்கூடிய வேன்களை மினி பேருந்துகளாக தனியார் மினி பேருந்துகளாக பயன்படுத்துவதற்கு பொது போக்குவரத்துகளோடு இணைப்பதற்கு அரசு என்பது அனுமதி என்பது அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுடைய திட்டத்தின் அடிப்படையில 25,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்கக்கூடிய வகையில் குறைந்தது 5,000 மினி பேருந்துகளை இயக்குவதற்கான தேவை என்பது இருந்து வருகிறது. இதுவரைக்கும் 1,200க்கும் மேற்பட்ட தனியார் ஆபரேட்டர்கள் மட்டுமே பல்வேறு வழித்தடங்கள்ல இந்த மினி பேருந்துகளை இயக்க அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் கிராம பகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில 25 கிலோமீட்டர் தூரம் வரை மினி பேருந்துகளை இயக்க அனுமதி என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. அதில் 18 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பேருந்து சேவை இல்லாத வழித்தடங்களிலும் 8 கிலோமீட்டர் வரைக்கும் பேருந்து சேவை இருக்கக்கூடிய வழித்தடங்களிலும் பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு வழித்தடங்கள்ல மினி பேருந்துகளை இயக்குவதற்கான கூடுதல் தேவை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தேவையை கருத்தில் கொண்டு மேக்ஸி கேப் என்று சொல்லக்கூடிய வேன்கள், அதாவது 12 முதல் 14 இருக்கைகள் கொண்ட வேன்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் தனியார் பங்களிப்போடு அந்த மினி பேருந்துகளாக இயக்கிட அனுமதி என்பது வழங்கப்பட இருக்கிறது. மலைப்பகுதிகள், கிராம பகுதிகள் மற்றும் குறுகலான சாலைகள்ல முன்னுரிமை அடிப்படையில் வேன்களை மினி பேருந்துகளாக இயக்கிக் கொள்வதற்கான அனுமதி சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலம் வழங்கப்பட இருக்கின்றன. பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் சம்பந்தப்பட்ட வாகனங்கள்ல இருக்கைகளை மட்டுமே நிரப்பிட வேண்டும் எனவும், நின்றபடியோ தொங்கியபடியோ வேன்களை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்து அனுமதி என்பது வழங்கப்பட இருக்கிறது. கிராம பகுதிகளில் இதன் மூலம் பொது போக்குவரத்து என்பது மேலும் எளிமைப்படுத்தப்படும் என்பது தமிழக போக்குவரத்து துறையுடைய கருத்தாகவும் தகவலாகவும் இருந்து வருகிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய தகவல்கள். அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.